வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களுமே கூகுள் பேயில் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுவும் உங்கள் பேரில் இருக்கணும். சரியா? செகண்டு, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுவும் ஆக்டிவாக இருக்கணும். ஓடிபிலாம் வரணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பேங்க்கோட ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது அதில் மிஸ் ஆகுது அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, வாங்க இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைல் நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இது ஆக்டிவாகவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி கொடுங்க. ஓகேவா? ஏன்னா இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அதே ஜிமெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ப்ரைமரி இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. சரியா? அதுவும் இல்லாமல் உங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கூகுள் பே ஆப்பு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்டார்ட் வித் யுவர் பேங்க்குன்னு இருக்கும். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி மேலே சர்ச் பேங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேங்க்கோட பேரை நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா இங்கே அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம். ஓகேவா? பேங்க்கோட நேம் எந்த நேம் ஸ்டார்ட் ஆகுதோ அதை நீங்கள் தொட்டினாலே வந்துடும். இல்லை அப்படின்னா ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பேங்க்கை சர்ச் பண்ண போகிறேன். ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லி நான் போட்ட உடனே என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு அலோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இந்த பெர்மிஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சிம்மு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்துருந்தீங்கல்ல மொபைல் நம்பரு, அது எத்தனாவது சிம்மு, முதல் சிம்மா ரெண்டாவது சிம்மா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னோடய முதல் சிம் தான் அந்த நம்பரு. அதனால் முதல் சிம்மை கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே அலோ கேட்கும். ஸோ இது இப்போ ஓடிபி வெரிஃபை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணட்டும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு ஒரு நிமிஷம் பக்கத்தில் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிருச்சு. எப்படின்னா நம்ம சிம் கார்டையும் நம்ம மொபைல் நம்பரை கரெக்டாக சொன்னோம். அது மூலமாக நம்ம சிம் கார்டில் என்ன பேங்க் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க்கை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்துருச்சு. நம்ம கொடுத்த பேங்க்கும் கரெக்டு தான், உங்கள் அக்கௌண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே பாருங்கள் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ க்ரியேட் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி உங்களுடைய பின்னை மறக்காத மாதிரி ஒரு நல்ல பின்னை கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு டைமும் பேமெண்ட் பண்ணும்போது அந்த பின்னை என்ட்ரு பண்ணி ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மேண்டட்டரி ப்ராசஸ். இதெல்லாம் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். இதில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய பின்னை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரியேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டோட நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கணும். அதுவும் ஆக்டிவான ஏடிஎம் கார்டு. அதோட கார்டு நம்பரு, அப்புறம் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, அப்புறம் செக்யூரிட்டி கோடு சிவிவி கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் கொடுத்துடலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னை தான் நீங்கள் ஒரு டைமும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணும்போது. இப்போ இதை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பின்னை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்னை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம் ஈஸியாக கூகுள் பே ஆப் மூலமாக. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கீழே
செட் யூபிஐ நம்பர்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பரவே நீங்கள் வந்து யூபிஐ நம்பராக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து யாருனாலும் உங்கள் நம்பரை போட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் அவங்க பேமெண்ட் பண்ணிடலாம். சரியா? இல்லை அப்படின்னா ஃபுல் நேம் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணி வச்சிடலாம். யாருக்குனாலும் வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சர்ச் பாக்ஸ்லேயே. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஃப்ரீ கேஷ்பேக்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யாருக்காவது ₹1 அமௌண்ட் அனுப்பி விட்டு பாருங்கள். சும்மா ரேண்டமாக ஒரு ₹1 அனுப்பி விடுங்க. சரியா? அப்படி அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்கல்ல, ரெஜிஸ்டர் பண்ண உடனே சைன் அப் பண்ணதுக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக கேஷ்பேக் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம் இனிமேல் ஈஸியாக. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வேணால் நீங்கள் அனுப்பலாம். அப்புறம் இங்கே உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அப்புறம் உங்களோட QR கோடு, உங்களோட யூபிஐ ஐடி, இதெல்லாம் அந்த 3 தான் உங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சு யார் வேணாலும் உங்களுக்கு வந்து பணம் அனுப்பிக்கலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு ஆட் பண்ணணும்னா பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ லைட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யூபிஐ லைட் ஆப்ஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான ப்ராசஸ் கைஸ், எல்லாருமே ஈஸியாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்க்ராட்ச் கார்டில் அமௌண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? அது எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும். சரியா? எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல்லே வந்து அப்பப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஃப்ரீ கேஷ்பேக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது, அதாவது ரெஃபரல்ஸ் இருக்குது. அதாவது இப்போ உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 200 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ₹21 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுற மூலமாக ஃப்ரீயாக ஜாயின் சும்மா போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எந்த கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை அனுப்பிவிடுங்க. ₹200 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா?